ஹாய் ஹாய். சோ இன்னைக்கு சில அப்டேட்ஸோட வந்திருக்கோம். மொத அப்டேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜிகேஎஸ் ஆர்மி ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. சோ என்ன அப்டேட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தீபி கொண்டாட்டம் வந்து இவ்ளோ சீக்கிரமா எதுக்குமே நடத்தினது இல்ல, எந்த சீசனுக்கும். இது வந்து கட்டி வெளியே தொட்டிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா ஒரு மாசம் கூட இன்னும் ப்ராப்பரா ஆகவே இல்ல. இந்த BB8 முடிஞ்சு அதுக்குள்ள BB8 கொண்டாட்டம் வந்துருச்சு. போன வாட்டிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேன் மீட்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் தான், ஃபேன் மீட்டே மார்ச் ஏப்ரல்ல தான் வந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து கொண்டாட்டம் போது கேட்டு 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 எல்லாம் சலிச்சு போய் இனிமே வராது கிடையாது இந்த வாட்டி கொண்டாட்டம். எல்லாரும் ரொம்ப பயங்கர ஒருத்தர் பயங்கர என்ன சொல்றது கிளாஷ்ல இருக்காங்க. கண்ணா பின்னான்னு ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் யாரும் ஒருத்தர் மீட் பண்ண சான்ஸே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு டமால்னு ஒரு நாள் வச்சுட்டாங்க. அது அவங்க அதுவும் நல்லாவும் பண்ணல, சும்மா பேருக்கு என்னமோ வச்சு ரெண்டு பேரா டங்கு டங்கு டான்ஸ் ஆட வச்சு. இந்த வாட்டி ஒன்னும் பெருசா இருக்காது போல. எதுவும் வந்து பிபி கொண்டாட்டம்னா அந்த எல்லாரையும் கழுவி ஊத்துறது ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு வரும். அத வந்து பண்றவரை அடுத்த வருஷத்துக்கு வந்து கண்டஸ்டன்டா வந்துருவாங்க. அடுத்த வருஷத்துல அது அடுத்த 2 வருஷத்துக்குள்ள அவங்களும் கண்டஸ்டன்டா வந்துருவாங்க. போன வாட்டி அது கூட நடக்கல. ஆமா, அது இல்ல ஸ்பூஃப் வந்து வரலையா? ரெண்டு பேரா விட்டு டான்ஸ் ஆட விட்டாங்க. இந்த வாட்டியுமே வந்து ஆக்சுவலா என்ட்ரி நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணு இது கோவா கேங் சேர்ந்து வருவாங்க, கோவா பாட்டு போட்ட திட்டங்கள் கை அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா சௌந்தர்யா ரயான் வந்துட்டாங்க. கூட ஜாக்லின் இல்ல, ஜெஃப்ரி வந்துட்டாரு. இந்த ஜேவை தூக்கி அந்த ஜேவை போட்டாங்க. எதுக்கு ஜெஃப்ரி வந்தாருன்னு தெரியல. சோ அவங்க வந்து அப்படியே புஷ்னு ஒரு புகை விட்டாங்க. அப்புறம் அந்த வழக்கம் போல சுனிதாக்காக பண்ணாங்களே ஒரு ஸ்டெப், ஐகானிக் சௌந்தர்யா ஸ்டெப் போடுறாங்க. அத போட்டு அத வந்து பண்ணிருக்காங்க. சோ அது வந்து செமையா வந்து இருந்திருக்கு. அப்படியே சௌந்தர்யா பத்தி சொல்லும்போது இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் மீட் நடந்திருக்கு. அது ஏதோ குட்டி பாப்பாலாம் வந்து கேள்வி கேட்கற மாதிரி எல்லாம் வந்து வீடியோஸ் வந்து இருந்துச்சு. பட் அவங்களோட ஃபுல் இது வந்து பிஹைண்ட் ரூட்ஸ் எப்படி ஒரு வீடியோவா போட்டுருவாங்க. A2B வேலச்சேரியோ A2B இல்ல பிஹைண்ட் ரூட்ஸோட ஆபீஸ் கிண்டில. அப்படியா? இது வந்து விசித்ராக்கும் இதே இடத்துல தான் பண்ணாங்க. ஆனா வந்து இது நான் ஒண்ணுத்துல பார்த்தப்போ A2B வேலச்சேரியிலும் நடக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு 2 இடத்துல நடந்தது. அது பிஹைண்ட் ரூட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் மீட்னு போட்டிருந்தாங்க. சோ 2 நடந்திருக்கு போல இருக்கு. அது பத்தி டீடைல்ஸ் தெரியல. எப்படி இவ்ளோ நடக்க முடியும்? நடந்திருக்குது என்னமோ. சோ அது வந்து இருந்திருக்கு. அதான் வந்து இவங்களோடது. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நம்மளோட தீபக் தின்கர் அவரோட ஃபேன்ஸ் மீட் இருக்கு. அதுவும் அதே ஆபீஸ்ல பிஹைண்ட் ரூட்ஸோட இதுலயே தான் வருது. அது கூடவே அருண் அவர்களோட ஃபேன்ஸ் மீட்டும் வந்து நாளைக்கு நடக்குது. ரெட் நூல் நடத்துறாங்க. அது எங்கெல்லாம் எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அங்க ஃபேன்ஸ் மீட் போகணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கெல்லாம் போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அந்த குழந்தைகள் வந்து தாய் தகப்பனால் அதாவது என்ன சொல்றது கைவிடப்பட்ட குழந்தைகள் அவங்களெல்லாம் போய் பார்த்திருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது அந்த பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இவரை பார்த்துட்டு. அப்புறமா வந்து ஒரு குறள் பத்தி, திருக்குறள் திருவிழான்றத பத்தியும் அவர் பேசியிருக்காரு. அதாவது திருக்குறள் எல்லாம் படிங்க, நீங்க என்னென்னவோ புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அதை விட திருக்குறள்ல படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியும் அப்படின்றத பத்தி ஒன்று பேசியிருக்காரு. அதுல வந்து குமரனின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா எல்லாம் வருது. இல்ல அதுல அவர் பேசியிருக்காரு, ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. தமிழ் பத்தியும் தமிழோட வளத்தையும் இதை ஏதாவது கொஞ்சமாவது அவர் அதுல பேசியிருக்கலாம். நிறைய விஷயங்களை பிபில நம்மளாம் எதிர்பார்க்கிறோம். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்க அதை போய் செக் அவுட் பண்ணலாம். ஆனா அவரோட இது நல்லா, அவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் மீட் தான் நடத்தலன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. பண்ணா நெக்ஸ்ட் வந்து BB8க்கே வந்து கொண்டாட்டத்துக்கே வந்துருவோம். கொண்டாட்டத்துல வந்து ரயான் பவித்ரா வந்து சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்றாங்களா. சோ புதக்கண்ணனும் மீராவும் சேர்ந்து ஒரு பிருந்தாவனத்துல ஒரு டான்ஸ் நடனம் போட போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து சோஃபா கேங்கோட உட்கார்ந்து பிக்சர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஆமா, அது வந்து முத்துக்குமரன் தீபக் சாச்சனா எல்லாரும் கூட ஒரு இப்படி வந்து எடுத்து ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. நீங்க அதை வந்து சாச்சனா ஒரு காலேஜுக்கு போயிருக்காங்க, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அதையும் அவங்க போட்டு அவங்களோட இதுல இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் போட்டு என்ன வந்து கூப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரயான் ஜாக்லின் சௌந்தர்யால சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் போட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. ஆமா, 3 பேரும் சேர்ந்து நடி ஏண்டி இங்க வந்த ஏண்டி இங்க வந்த அந்த பாட்டு இல்ல, அந்த ஏதோ ஒரு பாட்டுல வந்து பாடிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து 3 பேரும் சேர்ந்து ரயான் கார் ஓட்டி இப்ப வந்து எல்லாரும் 3 பேர் சேர்ந்து போட்டோஸும் போட்டிருக்காங்க. அது நீங்க ஜாக்லின் ரயான் கேட்டாங்க, நீங்க எல்லாம் வந்து ஒரு டூருக்கு போலையா, நீங்க கோவா கேங் ஆச்சே அப்படின்னு சொன்னப்போ அப்ப அவர் சொன்னார் ஒரு அப்டேட். அதாவது நாங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து பிப்ரவரியில வந்து ஜாக்கோட பர்த்டே, அதுக்கு நான் சௌந்தர்யா ஜாக் 3 பேரும்
ஒன்னா சேர்ந்து டூருக்கு போறோம், இங்க போறோம்னு இன்னும் பிளான் பண்ணல, பட் நாங்க 3 பேரும் கோவாக்கு போறோமோ இல்லையோ ஆனா டூருக்கு போறோம் அப்படின்னாரு. சோ அது ஒரு அப்டேட் அவங்க கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அன்ஷிதாவை பத்தி சொல்லு. அன்ஷிதா வந்து ஏதோ இதுவான்னு தெரியல, எந்த காலேஜ்லயா இல்ல எங்க இல்ல பிபி கொண்டாட்டம் இல்ல வேற ஏதோ இடத்துக்கு போயிருக்காங்க. அப்ப கேட்டிருக்காங்க. அப்ப அதுல வந்து யார் உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது சத்யாவா பவித்ராவா அப்படின்னு கேட்டப்போ பவித்ராவை விட்டுட்டாங்க. சத்யாவா? ஆமா, இப்போதைக்கு அவங்களுக்கு வேண்டியது சத்யா. உள்ள இருக்கும்போது பவித்ரா நீங்க உள்ள வரும்போது நான் பவித்ராக்காக வரேன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. சரி, அடுத்து வந்து சரி சத்யாவா ஜெஃப்ரியா அப்படின்னு கேட்டா ஜெஃப் அப்படின்னாங்க. அது ஓகே. ஜெஃபா சுனிதாவான்னு கேட்டா சுனிதா விட்டாங்க, ஜெஃப்ரியா. ஆமா, இப்ப அவங்களுக்கு சுனிதா வேணும், சுனிதாவை கைட்டி விட்டுட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து சுனிதா போற வரைக்குமே சுனிதா கிட்ட மட்டும் தான் அவங்க இன்டராக்ஷன் இருந்துச்சு. சுனிதாக்காக தான் உள்ளவே வந்தேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, எனக்கு இருந்த ஒரே பர்சன் உள்ள வரேன் இமோஷனலாலே எனக்கு சுனிதான்றவங்க உள்ள வர. அப்ப சுனிதான்றவங்க வர்றது அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு. சுனிதா உள்ள வரதுனால தான் நான் வந்தேனே அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அர்ணவுக்காக வந்தேன்னாங்க. எல்லாரும் 2 பேரும் இப்ப கைட்டு விட்டாங்க. இப்ப அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. சத்யா ப்ரோ, ஜெஃப்ரி ப்ரோ, தம்பி, சரி தம்பி, அதுக்கப்புறமா நம்ம விஷால் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் வந்து இப்ப அவங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா, திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து இது இருக்காங்க. சோ சொல்லும்போது ஷாக்கிங்கா இருந்தது. பட் ஓகே, அவங்க பிரையாரிட்டிஸ் நம்ம ஷாக் ஆகல. சுனிதா தானே ஷாக் ஆகணும். சுனிதாவோட தரப்புல இருந்து எங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு ஷாக் ஆகல. ஓகே, சோ அதுதான் வந்து இப்போதைக்கு இவ்வளவுதான் அப்டேட்ஸ் வந்திருக்கு. சோ பிபி கொண்டாட்டம் வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு பிபி கொண்டாட்டமுமே வந்து பெரிய அளவுல பயங்கரமா அப்படிலாம் வந்து இருந்தது இல்ல எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். பிபி கொண்டாட்டம் 4 நாளா அதான் நடந்துச்சு. ஏன்னா ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருந்தது அசீம் சீசனோட கொண்டாட்டம். ஆமா, அசீம் அது ஒரு பயங்கர கலாட்டாவா இருந்தது. அது கூட ஒருத்தர் அடிச்சுக்காத குறையா விக்ரமனும் ஒரு கேங், இந்த பக்கம் பார்த்தா அசீம்லாம் ஒரு கேங், அசீம் தனலட்சுமி அவங்களாம் ஒரு கேங்கா இருந்தாங்க. இந்த பக்கம் ஏடிகே, அப்புறமா வந்து மகேஸ்வரி, விக்ரமன் அவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருந்தாங்க. தெரியல, இது ஒண்ணும் பெருசா இருக்காது. நான் டாக்ஸிக் சீசன் பேர்லாம் சொல்றாங்க. நம்ம பாலாஜி, நம்ம ஆரியோட சீசன் இருக்கு, அதுல அர்ச்சனாலாம் விஷாலாம் வந்தாங்க இல்லையா? அர்ச்சனா சந்தோகே அவங்க அன்பு வெல்லுமா அப்படின்னாங்களே, அந்த மாதிரி அவங்க இந்த ஸ்பூஃப் நல்லா இருந்தது. அப்ப வந்து நம்ம மணிச்சந்திரா பண்ணாரு இல்லையா? ஆமா, அடுத்து ஒரு 3 சீசனுக்குலாம் வந்து அவரே கண்டஸ்டன்டா வந்துட்டாரு. சீசன் தான் நடுவுல ஒரு சீசன், நெக்ஸ்ட் சீசன் அவர் வந்துட்டார்ல. இல்ல 7th சீசன் தான் வந்தாரா? ஓகே. சோ அதனால வந்து சோ இந்த வாட்டி யாரா ஸ்பூஃப் பண்ண வராங்கன்னா கண்டிப்பா ஒரு கண்டஸ்டன்டா மாறுவாங்க. ஏன்னா நடுவுல ரியோ வந்தாரு, ரியோ அப்புறமா வந்தாரு. அதுக்கப்புறமா அசீம் சீசன்ல வந்துட்டு இது இவரு பண்ணார்ல, ராஜு பண்ணாரு. எதுக்கு ராஜு எந்த சீசனே தெரியல. கண்டிப்பா சீசன்ல ராஜு அப்படியா? 6th சீசன்ல அவர் தான் பண்ணாரு. 6th சீசனுக்கு அவரே கண்டஸ்டன்டா வந்து வின் பண்ணிட்டாரு. என்னமோ பண்ண அவரை பாத்துருக்கேன் நானு. சோ இந்த மாதிரி வந்து அவரோட சீசனுக்கே அவரே பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா யாரா வராங்க இந்த மாதிரி ஸ்பூஃப் பண்றாங்கன்னா அவங்க கண்டஸ்டன்டா மாறிடுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான். சோ இன்னும் அடுத்த வந்து அப்டேட்ஸ்ன்றது எதுவும் இது வரைக்கும் எதுவும் பெருசா வரல. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு விஷயம், மலையாளம் நம்மளோட தமிழ் முடிஞ்ச உடனேயே அந்த செட்லயே வந்து மலையாளம் ஸ்டார்ட் ஆயிடுமா எப்பவும். அது வந்து ஆனா இந்த வாட்டி எந்த அப்டேட்டுமே வரலையா மலையாளத்துக்கு. சோ அது மட்டும் இல்லாம நம்மளோடது இது பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கோ இல்ல 10 நாள் கழிச்சோ அந்த இதெல்லாம் உடைச்சிட்டு இந்த நியூவா மலையாளத்துக்காக செட் போடுவாங்களா. இது நெக்ஸ்ட் டேவே உடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பவித்ராவை டேக் பண்ணி போட்டுருந்தாங்க. ஏன்னா பவித்ராவும் நம்ம எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சிருந்தாதான் சோறு போடுவாங்கன்ற மாதிரி அன்னைக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அடுத்த நாள் உடைச்சிட்டதுனால அவங்களுக்கு வந்து பவித்ராவை அட்டாக் பண்ணிட்டாங்க. பவித்ரா இங்க பாருங்க, நீங்க என்னென்ன வேலை பண்ணீங்களோ எல்லாத்தையும் நாங்க உடைச்சு போட்டோம். பெட்ஷீட் எல்லாம் தூக்கி கடாசினாங்க. அவங்க பெட்ஷீட் எல்லாம் தட்டி ஓதிரி அதெல்லாம் நீட் பண்ணி எல்லாம். எனிவேஸ் இதெல்லாம் வச்சு எல்லாரும் அப்டேட் சொல்றது வந்து அல்டிமேட் வரப்போகுது அப்படின்ட்டு. அண்ட் அல்டிமேட்டுக்கு வந்து சிம்பு சார் தான் வந்து ஹோஸ்டா வருவாங்க. அது மட்டும் இல்ல, அரவிந்த் சாமி கூட வரலாம் அப்படின்னு ஒரு நடுவுல ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. பட் எதுன்னு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்தாருன்னா விஜய் சேதுபதி வரமாட்டாராம் அதுக்கு, அந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு. அதனால ஒண்ணு சிம்பு வரணும், இல்லைன்னா வேற யாராவது நியூ பீப்புள் யாராவது வருவாங்க. அதுல அரவிந்த் சுவாமியோட நேம் அடிப்படுது. பாக்கலாம் அல்டிமேட் எப்படி இருக்குன்ட்டு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த 24 ஹவர்ஸ்ன்றத வந்து நம்ம கிட்டத்தட்ட கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் எல்லா 24 ஹவர்ஸுமே இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. சோ அல்டிமேட் ஜாக்லினோட அம்மா கிட்ட அவங்க அம்மா சொல்லிருக்காங்க, இனிமே நீ பிக் பாஸ் பக்கமே கூடாது அப்படின்னு இருக்காங்க. சோ அல்டிமேட்டுக்கு ஜாக்லின் வருவாங்களான்றதெல்லாம் நம்ம தெரியாது. மோஸ்ட்லி வரமாட்டாங்க. 99% வரதுக்கு சான்சஸ் இல்ல. இதுல யாரெல்லாம் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம், அதாவது நம்ம 4th சீசன் 5th சீசன் வரைக்கும் விட்டுருங்க. 5th சீசன் வராது இல்ல, வந்தாலும் வந்த கண்டஸ்டன்ட்ஸ் வர மாட்டாங்க. கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் 4 சீசன்ஸ்க்கு கிடையாதுன்றாங்க.
தெரியாது நம்ம 5th சீசன் வரைக்கும் 6th சீசன் வரைக்குமே இல்லன்னு அப்போ இல்ல 5th சீசன் வந்துட்டு அல்டிமேட் வந்துருச்சு, அப்புறம் 6th சீசன் வந்தது. சோ 6 ராஜு 5th சீசன்ல தானே வந்தாரு. ஓ அப்ப அல்டிமேட்டுக்கு அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அல்டிமேட்டுக்கு தான் ஸ்பூஃப் பண்ணாரு என்னமோ. ஆனா வந்து 5th சீசன்ல வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்ப 6, 7, 8ன்றது ரொம்ப கம்மி. அதுக்கு தான் வருவாங்க மோஸ்ட்லி சொல்றாங்க. மொத்த 8 இதுல இருந்துமே வரலாம், ஆளுங்க இருக்காங்க இன்னும். ஆக்சுவலா 2 பேர் எடுத்தா கூட வருவாங்க. ஏன்னா அதுல பெஸ்ட் பீப்புள் ஏற்கனவே இருந்தவங்கல 16 பேர். ஆமா, தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கவங்க எல்லாம் மோஸ்ட்லி ஏஜே ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு கூட தெரியாது. எனக்குலாம் விஜயலட்சுமி வரணுங்க. செகண்ட் சீசன்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வெறும் 10 பேர் இருக்கும்போது விஜயலட்சுமி உள்ள என்டர் ஆனாங்க வைல்டு கார்டா. சர்வைவர்ல வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான என்ன சொல்றது கெட்ட பேர் வந்து. ஆமா, சோ அதையும் மீறி அவங்க வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து என்ன ஆவறாங்க அப்படின்றத பாக்கலாம். என்னோட சஜஷன் அது, மத்தபடி தெரியல. எனக்கு வந்து விஜயலட்சுமி வரணும். எனக்கு ஓவியா வரணும்னு ஆசையா இருக்கு. அவங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, என்னதான் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் அவங்க ஓவியா ஓவியா ஓவியான்றாங்களா, அவங்க என்னதான் பண்றாங்க. மேபி அவங்க வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க. பட் நம்மளோட இதை சொல்றேன், அவங்க என்னதான் பண்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் டேவே எலிமினேட் ஆயிட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வீக்ல அவரா அனுஷ்யா, ஃபர்ஸ்ட் டேல வந்து ஸ்ரீ, இந்த ஆடாதவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றத எனக்கு பாக்கணும். ஸ்ரீ, அனுஷ்யா, பரணி, இவங்க. அனுஷ்யா அவங்க பேரு அனுஷ்யா தான். சிவா மனசுல சக்தியில நடிச்சாங்க. சோ இவங்க எல்லாம் வரலாம். இல்லனா வந்து அந்த சீசன்ல எனக்கு வந்து இந்த ஆடாதவங்க ஆடினா எப்படி இருக்கும்னு பாருங்க. பட் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தா இந்த காயத்ரி, அப்புறமா அவரு வந்து ட்ரிகர் சக்தி, அவரு வர மாட்டாரு. அவர் ஒரு தடவை பட்டதே போதும். இவங்க அவர் ஸ்னேகன் வந்துட்டு போயிட்டாரு. பயாபுரிலாம் இனிமே வரதுக்கு சான்சஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு 2 பேர் தேர்வாங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் சீசன்ல எனக்கு விஜயலட்சுமி. ஓகே, விஜயலட்சுமி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யார் இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா ஐஸ்வர்யா தத்தா கண்டென்ட் கொடுக்கணும்னா அவங்கள இறக்கணும். யாஷிகா, ஐஸ்வர்யா தத்தா. ஆமா, சோ அவங்கலாம் வந்து கண்டென்ட் என்ன நிலைமையில சுருட்ட முடியா இருப்பாரு. டானி அவங்க பயங்கரமா பண்ணாரு அந்த சீசன்ல, செம்மையா பண்ணாரு. அவங்களா வந்து தேர்ட் சீசன்ல இருந்து மதுமிதா வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மதுமிதாவோடது. அது வந்து நம்ம பிளான் பண்ணி காலி பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ அதனால மதுமிதா வந்து உள்ள வரணும். இந்த பாய்ஸ் கேங் 4 பேர் வேண்டாம். இல்ல நேம் வாங்குறவங்க யாருமே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. புதுசா என்ன அவங்க பண்ணுவாங்க அததான் பாக்கணும். அப்படியே கண்டென்ட் வந்து குடுக்கணும். எனக்கு வந்து அதான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா செகண்ட் சீசன்ல கூட இவங்க வரலாம். யாரு, பொன்னம்பலம். அவங்களாம் பெருசா கண்டென்ட்டே குடுக்காதவங்க வந்தா. பட் அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தெரியல. உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. இல்ல சொல்றேன், கண்டென்ட் குடுக்காதவங்க ஆனா எப்படி இருக்கும் தெரியல. அங்க வரதுக்கு அங்க வர மாட்டாங்க. இதெல்லாம் இல்லனா அவரு பெஸ்ட்ல வரணும். சீசன் 3ல பாட்டு அனந்த் வைத்தியநாதன். அது செகண்ட் சீசன் என்னத்துல அனந்த் வைத்தியநாதன் இன்னொருத்தர் சாண்டி கூட அவர் மாதிரி மோகன் வைத்தியா, இவங்க எல்லாம் வந்து வரலாம். மதுமிதா வரலாம், எனக்கு ஃபேவரட். அடுத்து 4th சீசன் அப்படின்னு வச்சா நிஷா, நிஷா, ஜித்தன் ரமேஷ். அந்த சீசன் நிறைய பேருங்க கண்டென்ட் கொடுக்காதவங்க. சிவானி, ஆஜித், கேப்ரிலா, இவங்க எல்லாருமே இறக்கலாம். அடுத்து 5th சீசன்ல எனக்கு பெருசா யாருமே தெரியவே இல்லை. யாருமே தெரியாது. வந்தா வேணா சிபி அது மாதிரி யாரா வரலாம். ஆமா, 6th சீசன்ல எனக்கு இவரு அம்பலவாணன் வரலாம். நல்லாதான் ஆடினாரு. சரி, ஐயோ நான் தான் அம்பலவாணன் சொல்லுவேன். அமுதவாணன். தனலட்சுமி தான் பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பாங்க. ஆனா தனலட்சுமி உள்ளலாம். ஜனனி ஆனா கண்டென்ட்டே குடுக்கல பெருசா. அவங்க வேணா அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பட் சொல்றான் அந்த மாதிரி வந்தா. அப்புறமா ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஒரு மலையாளி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க, உப்பு புலிக்காரம். ஆயிஷா இல்ல, இன்னொருத்தவங்க. சொன்னேன் வேஸ்ட்ல பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படியே திட்டு வாங்குனாங்களே கமல் கிட்ட, அவர்கிட்ட போங்க தானே. அதுக்கப்புறம் வந்து சீசன் 7ல இருந்து வந்து எனக்கு அக்ஷயா வரணும். இல்ல கண்டென்ட் கொடுக்காதவங்கன்னு சொன்னேன் நானு. கண்டென்ட் குடுக்கணும்னா மாயா, பூர்ணிமா அவங்க மறுபடியும் இறக்கி விடுங்க. என்னதான் பண்றாங்க, ஜோவிகாவை இறக்கி விடுங்க, அந்த கேங்கே இறக்கி விடுங்கன்ற. சரவண விக்ரம், அக்ஷயா, சரவண யாருமே எதுவுமே வேலை பாக்குற மாதிரி தெரியல. சோ எல்லாரையுமே சேர்த்து இறக்கி விடலாம். சரவண விக்ரம், ஜோவிகா, மாயா, பூர்ணிமா, எல்லாரும் ஒண்ணுமே பண்ணல. வந்தாரு போனாரு. அனன்யா எல்லாம் இறக்கி விடுங்க. கோதாவில என்னதான் பண்றாங்க இவங்க. இந்த வாட்டியாவது பிரதீப் பாப்போம். பிரதீப் அவர் வரமாட்டாரு. பட் சொல்றோம், அப்படியே நீங்க 8வது சீசன்ல வந்தீங்கன்னா நிறைய கோஷ்டி இருக்கிறாங்க உள்ள அனுப்புறதுக்கு. சாச்சம்மா தேவி அனுப்புங்க. சாச்சம்மாலாம் வாங்கலாம், இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்பதான் எல்லாம் முடிச்சிருக்காங்க. சாச்சம்மாவெல்லாம் உள்ள யாரும். ராணவ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, ராணவ் அனுப்புங்க. அதுக்கப்புறமா வந்து அவரு
அர்ணவ். எல்லாரும் பேர்ல கன்ஃபியூஸ் ஆகுங்க. அர்ணவர், ராணவர், ரயான் படத்துல நடிக்கிறாரு. சோ இவங்க எல்லாரையும் இறக்கி விடுங்க. கூடவே வந்து நம்ம சுனிதா உள்ள வரட்டும். அஞ்சிதா சேச்சியை இறக்கி விடுங்க. பிரியங்காவை கூட உள்ள இறக்கி விடுங்க. எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். சோ ஓகே, இவ்வளவு பேர் நாங்களே இவ்வளவு பேர் சொல்லி. அண்ட் நாங்க இன்னொன்னு சொல்ல, நாங்க வந்து ஒரு vlog போட்டிருந்தோம் இல்லையா, இதுக்கு போனோம்னு சொல்லி அந்த ஐலாண்ட் எங்க இடம் லொகேஷன் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அது ஐலாண்ட் சென்னை நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங். நிறைய பேர் மெரினா பீச் பஸ் போகுது இல்ல, அவங்க கிட்டே நீங்க கேட்டீங்கன்னா கூட தீவுத்திடல்ல இறக்கி விட்டுருங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங். அப்படி இல்லனாலும் அங்க இருந்து ஒரு ஆட்டோ வச்சீங்கன்னா அங்க பக்கத்துல தான் ஒரு 60ல இருந்து 80 வரைக்கும் கேட்பாங்க. பக்கத்துல தான் அடுத்த ஸ்டாப்பிங். அங்க போய் இறங்கிட்டீங்கன்னா ஃபுல்லா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 49வது பொருட்காட்சி போட்டிருக்கோம். அங்கே டிக்கெட்ஸ் அங்க எங்களுக்கு ஒரு இது நடந்துச்சு. அங்க எங்க சப்ஸ்கிரைபர் எங்களை வந்து மீட் பண்ணாங்க. பட் அவங்கள நாங்க வந்து வீடியோல எடுக்கல. அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. குட்டி பசங்களா வர வந்தாங்க. சரி, சோ நீங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஃபேன் மீட் வைக்கிறவ நம்மளும் வந்து அவங்க எங்களை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எங்களையே பாத்துட்டே இருந்தாங்க. எதுக்குடா நம்மளே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தோன்னா அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க ஜிகேஎஸ் கிரியேஷன்ஸ் தானே அப்படின்னாங்க. அவங்க பேரனெல்லாம் இடுப்புல வச்சிருந்தாங்க. சரி, அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், எதுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோடது. வந்து உங்க டாக்டருக்காக உங்களுக்கு. அப்பதான் இவ வந்து அங்கேருந்து அந்த கடல் கண்ணிக்கு போய் பார்க்க இவளையே பாத்துட்டு இருந்தாங்க. என்ன இவளே பாத்துட்டு இருக்கா. அப்ப என்ன பாத்துட்டு அப்புறமா கிட்ட வந்து பேசினாங்க. அப்புறமா இன்னொருத்தவங்களையும் பார்த்தோம். அவங்களும் வந்துட்டு நல்லா விசாரிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களை கூட ஒரு சில பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களை முறைச்சு பாத்துக்கிட்டே போனாங்க. எங்களுக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஏன்டா அவங்க போறாங்க அப்படிங்கிற. எங்க பாத்தீங்கன்னா வந்து பேசிருங்க, இல்லடா எங்களுக்கே வந்து நம்மளே முடிச்சுக்கிட்டு போறாங்க. நம்ம மேல என்ன கோவம், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே இவங்களா அப்படிலாம் நினைச்சிட்டே தான். நானு நிறைய இடத்துல அது நடந்துச்சு. நாங்க போயிட்டு இறங்கும் போது என்ட்ரன்ஸ் ஆண்டே சில பேர் நடந்தது. உள்ள போனதுக்கு அப்புறம் சில பேருக்கு நடந்தது. ரிட்டர்ன் வரும்போது சில பேர் வெறும் 10,000 பேர். ஆனா இவங்க எல்லாருமே வந்து இதுல சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. சோ அவ்வளோ வீடியோக்கு வந்து ரீச் இருக்குதா அப்படின்றது எங்களுக்கே தெரியல. அதாவது பிக் பாஸ் ஃபேன்ஸ் மீட் போறோம். அங்க எங்களை ஒரு 40 பேருக்கு தெரியுதுன்னா அதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கயோ போறோம், அங்க இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மள கூட 4-5 பேர் மொறச்சு பாக்காதீங்க, பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி, உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.